ஓட்டு வாங்கி பதவியை விடாம பிடிச்சுக்கணுங்கிறது தான் அவரோட உண்மையான லட்சியம். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், எவ்வளவு பேரை வேணாலும் கொல்லுவார். இந்த உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைங்க. 27 ஏப்ரல் के दंगों के संबंध में மொத்த வன்முறைக்கும் மாநில முதல்வர் தான் காரணம் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அனில் மோட்சி வகிதாவின் இந்த சந்திப்பு நிகழுமா? இந்த சந்திப்பில் ஏற்பட போகும் அரசியல் பின் விளைவுகள் என்ன என்பதுதான் தற்போதைய பெரும் கேள்வியாக எழுந்துள்ளது. நல்ல விஷயம். இத பத்தி முதல்லயே தெரிஞ்சிருந்தா எல்லா ஏற்பாட்டையும் நாமளே செஞ்சிருக்கலாமே. ஆமாஞ்சி, முதல்லயே இத பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாம ஒன்றும் பண்ணக்கூடாது, அவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாது. உங்க மகளோட காசிக்கு போனா கல்யாணம் நடந்த ஜமாத்திலே வச்சு ஜிப்சி தலாக்கு கொடுப்பான், இல்லைன்னா கிடைக்காது. அப்புறம் கோர்ட்டில் தான் பார்க்கணும். தேசத்தை திருப்பும் தெருப்பாடகர், ஒரு தெருப்பாடகரின் எழுச்சி, நாடெங்கும் எதிரொலிக்கும் தெருப்பாடகரின் குரல் என்று நாட்டின் முக்கிய செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்தியாக இருக்கும் ஜிப்சிக்கு மக்கள் மத்தியில் எழும் பலத்த ஆதரவு அவரது இசை நிகழ்ச்சிக்கான எதிர்பார்ப்பை ஏகத்துக்கும் அதிகப்படுத்தி இருக்கிறது. संगीत कार्यक्रम के लिए एक दिन अभी बचा है और स्टैंड विद जिप्सी, स्टैंड फॉर जिप्सी, जिप्सीज पीस कॉन्सर्ट जैसे हैशटैग ट्विटर, फेसबुक और सभी सोशल मीडिया में फैल गए हैं. கலவரம் நடந்ததுனால தான் அவர் சிஎம். உனக்கு இளைஞரணியில பதவி, இப்போ அவர் பவரில் இருக்காரு. வேணாம் தான் சொல்லுவார், நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். இந்தா நம்ம சித்தாந்தம் வாழணும்னா அதுக்கு எதிராக இருக்கிற சிந்தனையை வளர விடாமல் தடுக்கணும். ஹிம்சையில தான் அகிம்சையை உயிர் வாழுது. அவன் கோர்ட்டில் அப்ரூவர் ஆயிடுவான். என்னாச்சு? காலையில இருந்து யாரோ வராங்க, வீட்டுல கல்லறிறாங்க, அசிங்க அசிங்கமா கத்துறாங்க. பிள்ளைங்களாம் பயந்து கிடக்கு. நம்மள விடுங்க, பிள்ளைங்களை யோசிச்சிங்களா? பிரதர், என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாது. என் கூட வாங்க, உங்க யாருக்கும் ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன். வாங்க வாங்க. தீதி வா ஜிப்சி, இவங்கள உள்ள போட்டு போங்க. போங்க, உள்ள போங்க. சாவை கண்டு பயப்படாத. பயத்தை விட சாவு ஒன்றும் மோசமானதில்லை. ஒரு தலைமுறையோட அமைதிக்காக நம்ம செத்து போனா அதை விட நல்ல Ah!
துப்பாக்கியால் தோட்டாவால் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது. ஒரு குரல் அடக்கணும்னு நினச்சிங்கன்னா 1000 குரல் வெடிக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏற்கனவே 2 தலாக் சொல்லியாச்சு. இப்போ 3வது தலாக் சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் 3வது தலாக்கு சொல்லியாச்சினால் இனிமேல் மன வாழ்க்கையில் நீங்கள் சேர்ந்திருக்க முடியாது. இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் பிரிஞ்சு அவர் ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் கடைசி தலாக் சொல்லலாம். ஜமாத்தார் முன்னிலையில் நான் உனக்கு 3வது தலாக்.